வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலயமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல்
புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என்னுடைய நேம் ராஜேஷ். வெள்ளூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலியமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால் ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில். இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டுவெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவணரே ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 5,35,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர்.
தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.